நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்து முன்னணி சார்பில் இன்றைய தினம் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முன்னதாகவே இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்து கொள்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிலவி வந்தது. அதிமுக தரப்புல இருந்து யாரெல்லாம் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது? விரிவான விவரம். மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய அம்மா திடல் பகுதியில இந்து முன்னணி சார்பாக நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசியல் பிரமுகர்களும் ஆன்மீக அன்பர்களும் ஆதீனங்களும் பொதுமக்களும் வருகை தரக்கூடிய நிலையில இந்து முன்னணி சார்பாக ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் ஏற்கனவே இந்து முன்னணி சார்பாக அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையிலே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த 3 மாவட்ட செயலாளர்கள், அதாவது மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய RB உதயகுமார் மற்றும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு மற்றும் KT ராஜேந்திர பாலாஜி ஆகிய 5 நபர்களும் மாலை 5 மணிக்குள்ளாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பார்த்தோமேனால் முன்னாள் முதல்வர் EPS அவர்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியது. அந்த வாழ்த்து செய்தி இங்கே இருக்கக்கூடிய மேடையிலே இருக்க LED திரையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் வருகை தரக்கூடிய நிலையிலே மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் 4 அமைச்சர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தர உள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? நிகழ்ச்சியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்த வாழ்த்து செய்தியும் ஒளிபரப்பப்பட இருக்கிறது என்ற விவரங்களை பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.